ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையாக எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமேன். உங்களை சந்திப்பதில், உங்களை பார்ப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமேன். ஏன்னா தேவனுடையதான ஓய்வு நாளில் அவருடைய கட்டளையில் ஒரு கட்டளை நீங்கள் இந்த கால வேளை நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் நிறைவேற்றிருக்கிறீங்க. ஏன்னா பரிசுத்த நாளை நீங்கள் பரிசுத்தமாய் கொண்டாட வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. உங்களை தேவனுடைய சமூகத்தில் காண்பதில் மிகவும் நான் சந்தோஷம் அடைகின்றேன். ஏனென்று சொன்னால் அதை விட தேவன், நம்மளை பார்க்கிற தேவன், அவர் சந்தோஷம் அடைகின்றதான தேவன். ஹல்லேலூயா, ஆமென். எப்போதும் தேவன் எதிர்பார்க்கிற காரியம், தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் தேவனை தேடுவதும், தேவனை நோக்கி பார்ப்பதும், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதுமே அவருடைய வாஞ்சியாக இருக்கிறது, அவருடைய தான் ஆசை. ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதை குறித்து நான் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு பேசியதான வார்த்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் கேட்டுக்கொள்வேன், நீங்கள் இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்கள் இருக்கலாம். ஆனாலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள். அவர்கள் இதனுடைய வார்த்தை கற்றுக்கொள்ளவும், அவர்களை நீங்கள் ஊக்குவீங்கள், அவர்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். வேறு உங்களுடைய அவதானத்தை வேறு பக்கமாக செலுத்த வேண்டாம். வீணா எனது இந்த காலத்தை கழிக்க வேண்டாம். அதே போல் எந்த நேரமும் வெளியாக நீங்கள் போகிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டாம். என்று சொன்னால் இந்த ஆராதனை, இந்த நேரம், இது நமக்குரிய நேரம். ஹல்லேலூயா. தேவன் வாசம் பண்ணுகிற நேரம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களை அதிசயங்களை செய்கிறதான தேவன். இந்த நேரம் எங்களுக்கு மிகவும் பெருமதியான ஒரு நேரம். ஹல்லேலூயா, ஆமென். அதனால் நீங்கள் கவனமாக இதோட வசனத்துக்கு செவி கொடுக்குற வேலை நிச்சயமாகவே இதோட வார்த்தைக்கு தான் ஆசீர்வாதங்கள். அது உங்களுக்கே உரியது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அது உங்களுக்கே உரியது, வேறு யாருக்கும் இல்லை. அதனால் நீங்கள் வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். அந்த வார்த்தைக்கு தானே ஆசீர்வாதங்களை பிடித்து கொள்ளுங்கள். வார்த்தைக்கு தானே பெருமதியை பிடித்து கொள்ளுங்கள். அது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும், உங்களுடைய குடும்பத்தை மாற்றும், உங்களுடைய எல்லைகளை மாற்றும், உங்களுடைய பிரதேசத்தை மாற்றும். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளாக ஜெயம் இருக்கிறது. ஆமென். இந்த இடத்துல யாருமே இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வி என்று சொல்கிறவங்க. நல்ல விலையும் கொள்ளுங்க. சில வேளையில் நீங்கள் நினைக்கலாம், அடே என் குடும்பத்தை பார்த்தா ஒரு தோல்வியில் தானே இருக்கிறது, என் தொழிலை பார்த்தா ஒரு தோல்வி தானே, என்னுடைய பிள்ளையோட வாழ்க்கை பார்த்தா ஒரு தோல்வி தானே, இல்லாட்டி என்னுடையதான எதிர்காலத்தை குறித்து நான் நினைக்கிற வேளையில் ஒரு தோல்வியான மனப்பான்மையோடு தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இன்று அநேகருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு தோல்வியின் மனப்பான்மை இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நாங்கள் தோல்விக்கு பிறந்தவர்கள் அல்ல, இல்லாட்டி தோல்வியில் வாழ்றதுக்காக நாங்கள் பிறந்தவர்கள் அல்ல, நாங்கள் வெற்றிக்காக இல்லாட்டி ஜெயத்துக்காக நாங்கள் பிறந்தவர்கள். ஹல்லேலூயா, ஆமென். நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், எங்களுக்குள்ளாக வெற்றி இருக்கிறது, எங்களுக்குள்ளாக ஜெயம் இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில் தோல்வி இல்லை. சில வேளையில் தோல்வியின் சூழ்நிலை மத்தியில் நாம் போகலாம், ஆனாலும் கர்த்தர் அதை வெற்றியாக மாற்றக்கூடியவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுவோமா? பின்னுக்குள்ளவங்க ரெண்டாவது தோட்டத்தில் பின்னுக்குள்ளவங்க, என்ன சத்தம் இல்லை, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் பிரசங்கம் பண்ணு. ஹல்லேலூயா, ஆமென். நல்ல விளைக்கொள்ள நாங்கள் எப்போதும் வெற்றியின் மனப்பான்மையோடு இல்லாட்டி வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆனால் இன்று அநேகருடைய வாழ்க்கை அநேகமான காரியங்கள் மத்தியில், அநேக பிரச்சனைகள் மத்தியில், அநேக போராட்டங்கள் மத்தியில், இல்லாட்டி அநேக நோய்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான பிள்ளைகளே, ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், நாங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள், நாங்கள் எப்பவும் ஜெயமுள்ள பிள்ளைகள், நாங்கள் எப்பவும் ஜெயத்தை நாங்கள் பிடித்து கொள்ள வேண்டியதான பிள்ளைகள், முன்னோக்கி செல்ல வேண்டியதான பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஆமென். நல்ல விலையும் கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று நான் சொல்கிறேன். ஆமென். ரைட். நான் ஒரு கேள்வி நான் கேட்குறேன். இப்போ மான் பெருசா சிங்கம் பெருசா? யாரோ சொல்லுங்களே. இப்போ காட்டில் மான் இருக்குது, சிங்கம் இருக்குது. மான் பெருசா சிங்கம் பெருசா? எதோ நினைக்கிறீங்க நீங்கள்? எல்லாருமே சொல்லுவீங்க என்னது? சிங்கம் தான் பெருசு பாஸ்டர். என்ன சொல்கிறீங்க? சிங்கம் தான் காட்டுக்கே ராஜா. ஆமென். ரைட். நல்ல அதுதான். ஏன்னா சிங்கம் தான் பெருசு. ஒரு நாள் ஒரு மானும் ஒரு சிங்கம் இருந்துச்சு ஒரு காட்டில். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, இப்போ சிங்கம் ஒரு நாள் இப்போ மானை பார்த்து கொண்டு இருக்குதான்.
எதுக்கு பார்த்து கொண்டு இருக்குதுன்னு சொன்னால் அது எப்படியா நான் பிடிச்சி கொள்ளணும் அப்படி சொல்லி. ரைட். இப்போ மான் அங்கே இருக்குது, இப்போ சிங்கம் பார்த்து கொண்டு இருக்குது அது பிடிக்கிறதுக்கு. இப்போ என்னது முதல் நாள் என்ன செய்யுது, இப்போ ஓடி போகுது, சிங்கம் ஓடி போகுது, ஓடி போகல மானை பிடிக்கிறதுக்கு. இப்போ மான் என்ன செய்யுது, டக்குன்னு அடித்து பிடிச்சி எப்படியாவது அது பிடிக்கலாம் போயிடுச்சு, அது தப்பிச்சு ஓடிடுச்சு மான். இப்போ மானும் துள்ளி ஓடும் தானே, பிடிக்கலாம் போயிடுச்சு. ரைட். ரெண்டாவது நாளும் என்ன நடக்குது, ரைட் பிடிக்கலாம் போயிடுச்சு தானே. இப்போ முதல் நாள் சிங்கம் வந்துடுச்சு, இப்போ ரெண்டாவது நாளும் இப்போ சிங்கம் வருது. காலையில் வரக்குள்ளே இப்போ மான் இருக்குது, மான் இருக்கக்குள்ள இப்போ சிங்கம் நல்லா பார்க்குது, மான் இருக்குது இன்னைக்கு பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ இன்னைக்கு என்ன செய்யுது, அந்த மானை பிடிக்கிற ஓடி போகுது. ஓடி போகிற நேரத்தில் மான் என்ன செய்யுது, அதுவும் அடித்து பிடிச்சி எப்படியாவது பிச்சுக்கிட்டு ஓடுது. இப்போ ரெண்டாவது நாளும் என்ன செய்யுது, ரெண்டாவது நாளும் மானை பிடிக்கலாம் போயிடுச்சு சிங்கத்துக்கு, அது பிச்சுட்டு ஓடுனால. ரைட். இப்போ மறுக வருது. இப்போ மறுக அடுத்த நாள் என்ன செய்யுது, மூணாவது நாள் என்ன செய்யுது, இப்போ மான் இருக்குது, சிங்கம் பாவுது இன்னைக்கு எப்படியாவது பிடிக்கணும் இந்த மானை அப்படின்னு சொல்லி. அப்படின்னு சிங்கம் ஓடி போயிட்டு எப்படியாவது மானை பிடிச்சிச்சு. இப்போ மானை பிடிச்சிட்டு மானை எப்படியாவது கொண்டு மானை சாப்பிட்டுருச்சு. இப்போ நல்ல விலையை கொள்ளுங்க, இப்போ இந்த 2 நாளும் சிங்கம் ட்ரை பண்ணிச்சு இந்த மானை பிடிக்கிறதுக்கு, ஆனால் 2 நாள் ஏலாம் போயிடுச்சு. மூன்றாவது நாள் மானை ஏன் பிடிக்கணுன்னு சிங்கம் ஏன் பிடிச்சிச்சு? ஆமீன். உங்களுக்கு ஏதோ யோசனை வருதா? நான் பார்த்து எனக்கு கேள்வியோடு கதையும் வருது. இப்போ 2 நாள் சிங்கம் பிடிக்கலாம் போயிடுச்சு மானை. இப்போ மூன்றாவது நாள் என்ன செய்யுது, சிங்கம் போயிட்டு மானை பிடிக்குது, சாப்பிட்டுருச்சு. இப்போ 2 நாள் பிடிக்காத சிங்கம் மூணாவது நாள் எப்படி பிடிச்சிச்சு? உங்களோட மைண்டுக்கு ஒரு கேள்வி. அவன் தூக்கமெல்லாம் போகிறதுக்கு யோசிங்க, நல்ல விலை கொள்ளுங்க. முதல் 2 நாள் மான் ஏன் அவ்வளோ வேகத்தை ஓடிச்சுன்னா தண்ட உயிரை பாதுகாத்து கொள்றதுக்கு. ஆமேன். நல்ல விலை கொள்ளுங்க. முதல்ல 2 நாள் ஏன் உயிர் அப்படின்னா, அந்த 2 நாள் சிங்கம் நினைச்சிச்சு, சிங்கம் பசினால மானை விரட்டுச்சு. 2 நாள் என்னது, சிங்கம் பசி வந்துச்சு, அதனால மானை விரட்டுச்சு. இப்போ பசியா உயிரா முக்கியம்? யோசிங்க. பசியா உயிரா முக்கியம்? உயிர். அதெல்லாம் மானை பிச்சுடு ஓடிச்சு. இப்போ மூன்றாவது நாள் என்னது, சிங்கம் நினைச்சது என்னது, இந்த மானை நான் சாப்பிடாட்டி நான் செத்து போயிடுவேன். ஆமே. உங்களுக்கு வேலை நான் சொல்றது. மூன்றாவது நாள் நினைச்சு ஏன் மானை பிடிக்க காரணம் சொன்னா, இந்த மான் நான் பிடிக்காட்டி நான் செத்து போயிடுவேன், ஏன் நான் சாப்பாடு இல்லாம நான் செத்து போயிடுவேன். அதனால எனது மானை விட சிங்கத்துக்கு உயிர் பெருமதி ஆயிடுச்சு. சிங்கத்துக்கு பசி இல்லை, இப்ப தன் உயிர் மேல இருக்குதான அந்த வைராக்கியம். நான் பிடிக்காட்டி இன்னைக்கு இந்த மானால, இந்த மான் இல்லாட்டி நான் செத்து போயிடுவேன். ஆமேன். ஹல்லேலூயா. நல்ல விலை கொள்ளுங்க. இதில் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இருக்கிறது. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெயத்தை நான் பெற வேண்டும் என்றதான அந்த உறுதிப்பாடு, இந்த ஜெயம் இந்த வாழ்க்கையில் விளையாட இந்த வாழ்க்கை இல்லை, இந்த வாழ்க்கை அழிஞ்சு போய்விடும் என்றதான அந்த உறுதி நமக்குள்ளாக இருந்துன்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகலாம். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல விலை கொள்ளுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவனுடைய எதிர்பார்க்கிறது என்ன, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, முன்னோக்கி செல்ல வேண்டும். நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் ஸ்கூலில் நீங்கள் ரேஸ் ஓடிருப்பீங்க. நீங்கள் ரேஸ் ஓடும்போது உங்களோட நோக்கம் என்ன, ஒரு 10 பேர் இருப்பாங்க. இந்த ரேஸில் நம்ம என்ன செய்யணும், நம்ம முன்னோக்கி ஓடி எப்படியாவது அந்த கப் இருக்கு அந்த மேசை மேலே, அந்த கப்பை நான் எடுக்கணும். அதுதான் நோக்கம். இப்போ அதை எடுக்கணும்னு சொன்னால் அந்த நோக்கத்தோடு நம்ம ஓடுகிற வேலையில தான் அந்த கப் நமக்கு சொந்தமாக இருக்கும். ஆமென். நல்ல வேலை கொள்ளுங்க. அப்படி நம்ம கிறிஸ்தவ பயணத்திலையும் நாங்கள் எப்போ நம்ம நினைக்க வேண்டும், எனக்கு ஒரு கிரீடம் இருக்கிறது. ஆமென். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, நான் ஜெயிக்க பிறந்தவன், என் வாழ்க்கையில் தோல்வி இல்லை,
அதனால நான் ஜெயம் தான் என்னோட வாழ்க்கையில் எப்பவும் இருக்க வேண்டும் சொன்ன நம்ம எப்போ நம்முடைய மனதில் இருக்கும் என்று இருக்கிற வேளையில் நம்முடைய வாழ்க்கையும் ஜெயம் உள்ளதாக மாறும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. பாருங்க, நான் உங்களுக்கு காட்டித்தாரேன். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன். நான் அவன் தேவனாயிருப்பேன். அவன் என் குமாரனாயிருப்பான். அவன் என் குமாரனாயிருப்பான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாங்கள் பார்க்கிறோம் யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறதான காரியங்கள் இந்த இடத்துல. ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். தேவன் அவனுக்கு தகப்பனா இருப்பான், அவருக்கு தேவனா இருப்பான். அதே போல தேவனுக்கு அவர் யாரு? பிள்ளை. யாருக்கு? ஜெயம் கொள்கின்றவனுக்கு. ஆமென். எனக்கு அன்பான பிள்ளைகளை, நாங்கள் பார்க்கிறோம் இந்த வார்த்தை இது என்னது? பரலோகத்தில் புதிய வானம், புதிய பூமி, புதிய ஆசீர்வாதங்களை அந்த இடத்துல கர்த்தர் பேசியதான வார்த்தை. அந்த இடத்துல நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதான ஆசீர்வாதம் என்னது? ஜெயம் கொள்கின்றவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். ஹல்லேலூயா. ஆமென். அப்படின்னா நல்ல விளங்கிக் கொள்ளுங்க, நம்ம இந்த உலகத்தில் ஜெயம் மட்டுமல்ல, நமக்கு பரலோகத்திலும் ஜெயம் இருக்கிறது. ஆமென். சில பேர் இந்த உலகத்தில் நினைக்கிறாங்க, ஓ நான் இந்த வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொண்டேன் பாஸ்டர். ஆனால் பரலோகத்தில் இருக்கிறதா எல்லாம் எழுந்து போயிட்டாங்க. ஆமென். சில பேர் என்ன, ஓ பாஸ்டர் நான் நல்ல வீடு கட்டிருக்கேன், நல்ல ஒரு காணி வாங்கியிருக்கிறேன், நல்ல ஒரு வாகனம் வாங்கியிருக்கிறேன், ஓ என்கிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது பாஸ்டர், எனக்கு எந்த குறையில்லை பாஸ்டர். சில வேளையில் நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருக்கலாம், வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ரைட், பிரச்சனை இல்லை. ஆனாலும் நீங்கள் பரலோகத்திற்கு தான அந்த ஆசீர்வாதங்களை, அந்த ஜெயத்தை சில நேரத்தில் சில ஜனங்கள் இழந்து கொண்டிருக்கிறாங்க. நல்ல விலையும் கொள்ளுங்க. ஆண்டவர் நமக்கு அந்த இடத்துல என்னது? ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வச்சிருக்கிறார். அந்த ஜெயத்துக்காக இந்த உலகத்தில் காரியங்களை என்னது? இந்த உலகத்தின் காரியங்களுக்காக அந்த ஜெயத்தை இழந்து போயிடாதீங்க. இதன் பேர் கொள்ளுங்கிறது. ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நல்ல விலையும் கொள்ளுங்க. பாருங்க, வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் இந்த ஜெயத்தை குறித்து அதிகமாக பேசுகிறான் யோவான். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் நாங்கள் பார்க்குறோம், இந்த 7 சபைகளில் என்னது? அநேகமான அந்த 7 சபைகளையும் ஜெயத்தை குறித்து பேசப்படுது. பார்க்கிறோம், வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவ விருட்சம் கொடுப்பேன், ஜெயம் கொள்றவனுக்கு ஜீவ விருட்சம் புசிக்க கொடுப்பேன். அதே போல் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, ஜெயம் கொள்கின்றவன் 2ஆம் மரணத்தில் சேதம் அடைவதில்லை. அதே போல் நாங்கள் பார்க்குறோம், வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, மறைவான மன்னாவை நான் புசிக்க கொடுப்பேன் ஜெயம் கொள்கின்றவனுக்கு. அதே போல் நாங்கள் பார்க்கிறோம், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, ஜெயம் கொள்கின்றவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். அதே போல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லும் இருக்குது, ஜெயம் கொள்கின்றவன் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். அதே போல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்கின்றவன் இயேசு கிறிஸ்து அந்த சிங்கானத்தின் அருகிலே நான் அவனை வைத்துக் கொள்வேன். ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், நாங்கள் பார்க்கிறோம் ஜெயம் கொள்கிறவன் அப்படின்னா ஜெயம் கொள்கின்றவனுக்கு தான் இந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. சும்மா ஓடுறவனுக்கு அல்ல, சும்மா என்ன செய்திக்கு வந்துட்டு சும்மா போறவனுக்கு அல்ல, அவனுக்கு ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்கள் வச்சிருக்காரு ஜெயம் கொள்கின்றவனுக்கு. ஹல்லேலூயா. ஆமென். இத்தனை ஆமென் சொல்றீங்க? ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நமக்கு ரட்சிப்பை கொடுத்தது வீணாக காலத்தை கழிக்கிறதுக்காக அல்ல. நமக்கு ரட்சிப்பு கொடுத்தது ஏதோ பிசினஸ் செஞ்சுக்கிட்டு, ஏதோ குடும்பத்தை நடத்திக்கிட்டு, ஏதோ பிள்ளைகளை நடத்திக்கிட்டு, ஏதோ நம்மளோட வாழ்க்கை ஏதோ போயிட்டு இருக்குது பாஸ்டர், அதுக்காக அல்ல. உங்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பு கொடுத்தது, உங்களுடைய ரட்சிப்பு ஆண்டவர் கொடுத்தது நீங்கள் வெற்றியுள்ள பிள்ளைகளாக மாறும்படியாக. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெயமுள்ள பிள்ளைகளாக வாழும்படியாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, அந்த மனப்பான்போடு நம்முடைய வாழ்க்கை நடத்த வேண்டும்.
உங்களோட சூழ்நிலைகள் சில நேரத்தில் தோல்வியாக இருக்கலாம், உங்களோட குடும்ப வாழ்க்கை சில நேரத்தில் தோல்வியாக இருக்கலாம், உங்களோட தொழில் சில நேரம் தோல்வியாக இருக்கலாம், சில வேளை உங்களோட ஊழியங்கள் கூட நீங்கள் தோல்வியான மனப்பான்மையோடு செய்யலாம், சில வேளை உங்களுடைய சுற்றி இருக்கிறதான காரியங்கள் கூட உங்களுக்கு தோல்வியாக அமையலாம். ஆனால் நல்ல வேலையை கொள்ளுங்க, உங்களுக்குள்ளாக வெற்றி இருக்கிறது, உங்களுக்குள்ளாக ஜெயம் இருக்கிறது, உங்களுக்குள்ளாக தேவனுதான வல்லமை இருக்கிறது, தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானது பிள்ளைகளே, சபையாக நாங்கள் தேவனுக்காக, நாங்கள் எப்பவும் தேவனுக்காக நாங்கள் எழுந்து பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். நல்ல வேலை கொள்ளுங்க. அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில எல்லா பக்கமும் ஜெயம் இருக்கிறது, ஒரு பக்கம் மட்டும் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த காலத்தில் என் வாழ்க்கை எல்லாம் சரியாக தான் இருக்குது பாஸ்டர், ஆனால் இந்த காலத்தில் மட்டும் எல்லாமே அப்செட் தான் பாஸ்டர், எது செஞ்சாலும் சரி வர மாட்டேங்குது, எது செஞ்சாலும் முன்னுக்கு போக முடியல, நான் என்னென்னமோ ட்ரை பண்ணுறேன், நான் என்னென்னமோ செய்ய முயற்சி பண்ணுறேன், ஆனால் பாஸ்டர் எல்லாம் கடைசியில் தோல்வியில் தான் ஆட முடியுது பாஸ்டர். நல்ல வேலையும் கொள்ளுங்க, இன்னும் அந்த ஜெயத்தை நீங்கள் சரியாக அந்த மனப்பான்மையோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தொடரலை. எனக்கு அன்பான தோப்பிள்ளை, நான் உங்களுக்கு சொல்ற ஒரு காரியம் பாருங்க, என்னாகம 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. என்னாகம 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். சிமியோன் கோத்திரத்தில் ஓரின் குமாரன் ஓரேப் குமாரன் ஷாபாத். சரி, 5வது வசனம் இல்லை, 15வது வசனத்தை வாசிங்க. காத் கோத்திரத்தில் கொஞ்சம் வரும். சாரி, 13ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிங்க. ஆசேர் கோத்திரத்தில் மீகாவேலின் குமாரன். என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தில் 30வது வசனம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார். ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் எனக்கு செவி கொடுங்க. இந்த இடத்துல பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் கானான் தேசத்துக்கு போகும்படியாக சொல்கிறார். நாங்கள் பார்க்கிறோம், மோசே 12 பேரை கானான் தேசத்துக்கு அந்த ஒத்து பார்க்கும்படியாக அந்த இடத்துல போயிட்டு பார்த்துட்டு வரும்படியாக சொல்கிறார். இப்போ அவர்கள் போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு வருகிற வேளையில நாங்கள் பார்க்கிறோம், மற்ற ஜனங்கள் மற்ற 10 பேரும் அதில் அழுது கொண்டிருக்கிறாங்க. எதுக்கு அழுகிறாங்க சொன்னா, நாங்கள் அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாது, அங்க போக முடியாது. ஏன்? அவர்கள் பலத்த ஜாதிகள், அவர்கள் எங்களை விட பெரியவர்கள், அவர்கள் எங்களை விட பலசாலிகள் என்று சொல்லி அவங்களை மேற்கொள்ள முடியவே முடியாது மோசே. ஆனா அவர்கள் எல்லாரும் அந்த பக்கம் சொல்கிற வேளையில காலேப் மட்டும் சொல்கிறார், நாங்கள் இப்பவே போயிட்டு நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா, ஆமென். இப்பவே போய் நான் சுதந்திரித்துக் கொள்வோம், இப்பவே போயிட்டு அதை நாங்கள் ஜெயித்துக் கொள்வோம். ஆமென். எனக்கு அன்பான பிள்ளைகளை நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. பாருங்க, காலேப்புதான மனநிலை, காலேப்புதான அவருதான விசுவாச வார்த்தைகள். அவர் சொல்கிறார், நாங்கள் இப்பயே போயிட்டு அதை பிடித்துக் கொள்வோம். அங்க பலசாலிகள் இருக்கிறார்களா, அங்க நம்மளை விட பலவான்கள் இருக்கிறார்களா, நம்மளை விட அவங்க பெரியவங்களா, நம்மளை விட பெரிய பட்டணங்கள் இருக்கிறதா, நம்மளை விட படித்தவங்க இருக்கிறாங்களா, நம்மளை விட வசதி படைத்தவங்க இருக்காங்களா, நம்மளை விட அறிவாளிகள் இருக்கிறார்களா, நம்மளை விட பலவான்கள் இருக்கிறார்களா, அதெல்லாம் காலேப்புக்கு பிரச்சனையே இல்லை. காலேப்பு சொல்கிறார், இப்பயே போயிட்டு சுதந்திரித்துக் கொள்வோம், இப்பயே போயிட்டு ஜெயித்துக் கொள்வோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நல்ல விலை கொள்ளுங்க. அந்த மனப்பான்மையோடு அவர் சென்றனால தான் கடைசியில் கானான் தேசத்துக்கு போனது யாரு?
காலேப் ஜோஷுவா மட்டும்தான். அந்த பரம்பரையில் யாருமே போகலை. கடைசியில் காலேப் ஜோஷுவா மட்டும் தான் போனது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானது, நாங்களும் இந்த வேளையில் இந்த கிறிஸ்தவ பயணத்தை நாங்கள் போகிறோம். நீங்கள் நினைக்கிறீங்க, ஓ ரைட், எனக்கு பரலோகம் நிச்சயம், நான் பரலோகத்துக்கு தான் ஆசீர்வாதங்கள் அது எனக்குரியது, பரலோகத்திற்கு தான் அந்த சுகம் எனக்குரியது, பரலோகத்திற்கு தானே அந்த அந்த மகிழ்ச்சி எனக்குரியது, பரலோகத்திற்கு தான் ஆசீர்வாதங்கள் எனக்குரியது என்று தானே அந்த மனப்பான்போடு நாங்கள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நாங்கள் ஓட வேண்டும். எனக்கு அன்பானதோ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதான தோல்விகள், நம்முடைய வாழ்க்கை நடக்கிறதான பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கை நடக்கிறதான இது எல்லாமே நம்முடைய ஜெயத்துக்கு நிகர் இல்லை. நல்ல விலையை கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அது நான் சொல்றேன், நமக்கு ஜெயிக்க பிறந்தவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான பிள்ளைகளே, நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஜெயம் அது கர்த்தரால் வரும். நீதிமொழி புத்தகம் சொல்லப்படுகிறது, குதிரைகள் யுத்தத்துக்கு ஆயத்தப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க என்ன காரியங்களை செய்யலாம், ஆனா ஜெயம் வர்றது கர்த்தரால மட்டும்தான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? தேவனை கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு அன்பானதோ பிள்ளைகளை நல்ல விலை கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் அநேகமான காரியங்களை செய்யலாம், ஆனால் ஜெயம் வருவது கர்த்தரால மட்டுமே. எனக்கு அன்பானதோ பிள்ளைகளே, எத்தனை பேர் வார்த்தைக்கு விளங்குது? எத்தனை பேர் தூங்குறீங்க? தூங்குறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாம் விழிப்புணர்வு இருக்கிறீங்க, ரொம்ப நல்ல சந்தோஷம். ஆமென். நல்ல விலை கொள்ளுங்க. அப்படின்னா கர்த்தராலே ஜெயம் வரும். அவரை நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், அவரை நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்துக்குள்ளாக கொண்டு போகிற தேவன். உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்க வேண்டாம், உங்களுடைய குடும்பத்தின் நிலைமைகளை பார்க்க வேண்டாம், உங்களுடைய குடும்பத்திற்கான காரியங்களை பார்க்க வேண்டாம், நீங்கள் தோல்வி அடைந்த அனுபவங்களை குறித்து சிந்திக்க வேண்டாம். அதெல்லாம் ஒரு பக்கத்தில் வச்சுங்க வீட்டில். ஆமென். அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், அது பிறகு பார்ப்போம். நல்ல விலையை கொள்ளுங்க. நமக்கு தோல்வி இல்லை, நமக்குள்ளாக ஜெயம் தருகிற தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஜெயம் கர்த்தரால வரும். ஜெயம் நமக்குள்ளாக வரும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையை மாற்றக்கூடியவர் அவரே. பாருங்க, இதோட வார்த்தை நமக்கு சொல்கிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனை என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஆமென். எனக்கு அன்பான தேவன் நல்ல விலை கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? யாருமே இல்லை. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மட்டும்தான் ஜெயத்துக்குரியவன். அப்படின்னா இந்த உலகத்தில் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன், நான் ஜெயத்தை பெற்றிருக்கிறேன், ஓ நான் எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன் சொல்றவன் அவன் யாரு சொல்லுங்க? பைத்தியக்காரன், படு தோல்வி அடைஞ்சவன். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துத குமாரனை அன்றி அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் தான் வெற்றிக்குரியவன். யார் உலகத்தை ஜெயிக்கணும்? எனக்கு அன்பான பிள்ளைகளே, இந்த உலகத்தை நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம்னா அது எதுனூடாகனா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனூடாக மட்டுமே. அவரை விசுவாசிப்பதனூடாக மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி இருக்கிறது. வேறு யாருக்கு இந்த உலகத்தில் வெற்றி இல்லை. இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் ஜெயம் இல்லை.
எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. இந்த உலகத்தில் நிறைய பேர் சொல்லலாம், நான் வெற்றி பெற்றுட்டேன், நான் ஜெயத்தை பெற்றுட்டேன், நான் இந்த எல்லா காரியங்களும் பெற்றுக்கொண்டேன், என் வாழ்க்கையில எல்லாம் சரி. இல்லை, அவன் ஒண்ணுமே பெறல. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே அன்றி வேறு யாருமே இந்த உலகத்தை வெற்றி பெற முடியாது. எனக்கு அன்பான தேவ சபையை நல்ல விலையை கொள்ளுங்க. தேவ சத்தியத்தை படிங்க, தேவ சத்தியத்தை பிடிச்சு கொள்ளுங்க. இன்று அநேகருடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொன்னா, அந்த வெற்றி தருகிறதான தேவனை மறந்து வெற்றி தருகிறதான தேவனை விட்டுட்டு அவர்கள் இந்த உலகத்தின் காரியங்களை வெற்றி பெற வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தின் பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தை பின்பதாக அநேக காரியங்களை பிடிச்சுக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா வெற்றியை தரக்கூடியதான, ஜெயத்தை தரக்கூடியதான அந்த தேவனுடைய கரத்தை விட்டு விட்டார்கள். ஆமென். இதான் வேதம் சொல்கிறது, என்னுடைய ஜனங்கள் தான் உதடுகளா என்னை கிட்டி செல்கிறார்கள், ஆனா அவர்களுடைய இருதயமும் என்னை விட தூரமா இருக்கிறது. இப்ப நீங்க எல்லாம் சபையில் இருக்கிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, நீங்க வெற்றி பெற்றவர்கள். உங்களோட பக்கத்துல சொல்லுங்க, நீங்க வெற்றி பெற்றவர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனூடாக நீங்கள் வெற்றி பெற்ற ஜனங்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல யாராவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவங்க யாரும் இருக்கீங்களா இந்த சபையில? நான் இல்லை பஸ், நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கல சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? அப்படிப்பட்ட யாராவது வந்து டக்குன்னு முன்னுக்கு வாங்க. நான் உங்களுக்கு விசேஷமான ஜெபத்தை ஜெபிக்க இருக்கிறேன். ஆமென். நீங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க. அப்ப நீங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்க சொன்னா வெற்றி உங்களுக்குரியது. பக்கத்துல சொல்லுங்க, தட்டி சொல்லுங்க, கொஞ்சம் எலும்ப சொல்லுங்க, வெற்றி உங்களுக்குரியது, வெற்றி உங்களுக்குரியது, வெற்றி உங்களுக்கு சொந்தமானது. அதுதான் நாங்க பார்க்கிறோம் வெளிப்படுத்துகிற புத்தகத்துல, ஜெயம் கொள்கின்றவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த மனப்பான்மையோடு நம்முடைய வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஏனோ நமக்கு ஆண்டவர் ரட்சிப்பு கொடுத்துறாரு, ஏனோ தாண்டு நம்ம வாழ்க்கை கொண்டு போறதல்ல. நம்ம எப்பவும் நினைக்க வேண்டும், நான் வெற்றி உள்ளவன், என் பிள்ளைகள் வெற்றி உள்ள பிள்ளைகள், என் குடும்பம் வெற்றி உள்ள குடும்பம், என்னுடைய வாழ்க்கை வெற்றி உள்ளது, என்னுடைய எதிர்காலம் வெற்றி உள்ளது, என் பிள்ளையுடைய எதிர்காலம் வெற்றி உள்ள வாழ்க்கை. எப்பவும் நம்ம என்ன செய்ய வேண்டும், அந்த மனப்போடு நம்ம வாழ வேண்டும். நான் சுகம் உள்ளவன், என் பிள்ளைகள் சமுதாய உயர்ந்த பிள்ளைகளாக மாறுவார்கள். எப்பவும் நாங்கள் வெற்றியின் மனப்பான்போடு, ஜெயத்தின் மனப்பான்போடு எப்பவும் நம்முடைய வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நல்ல விலை கொள்ளுங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால் இந்த உலகத்தில் வெற்றி வேறு எங்கும் இல்லை. அவர் விசுவாசிப்பதை வெற்றி, அவர் விசுவாசிப்பதை ஜெயம். ஹல்லேலூயா. நல்ல விலை கொள்ளுங்க. பாருங்க, 4வது வசனத்தை, அதே அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்படின்னா தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள் நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. அப்படின்னா நாங்கள் மனுஷனோட பிறந்தது அல்ல, நாங்கள் தேவனால் பிறந்தவர்கள். எங்களுக்கு 2 பிறப்பு இருக்குது. ஒன்று தான் என்னது, நாங்கள் தாயின் வயிற்றில் நாங்கள் பிறந்தோம். 2வது பிறப்பு, நாங்கள் ஆவியிலே பிறந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் தேவனால் பிறந்தவர்கள். நாங்கள் மாம்சத்தினால், இரத்தத்தினால், மனுஷனுடைய சித்தத்தினால் பிறந்தவர்கள் அல்ல. நாங்கள் தேவனால் பிறந்த, தேவனுடைய ஆவியினால் பிறந்தவர்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளை, நாங்கள் தேவனால் பிறந்தவர்கள் மட்டுமே உலகத்தை ஜெயிக்க முடியும். நீங்க தேவனால் பிறந்தவர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இந்த உலகத்தில் எல்லா காரியத்திலும் ஜெயம் இருக்கிறது. ஹல்லேலூயா.
இன்று அநேகர் அநேக காரியங்களை துக்கத்தோடு இருக்கிறாங்க, அநேக கவலைகளால், அநேக வேதனைகளால். நல்ல விலையும் கொள்ளுங்க, கர்த்தர் நமக்கு ஜெயம் தருகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஜெயம் தருகிற தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். அவர் வெற்றி சிறந்தார். அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்த படினால நம்முடைய பிள்ளைகளாகி அவரால் பிறந்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலையும் எல்லா காரியத்திலும் வெற்றி இருக்கிறது. இது எத்தனை பேர் நீங்க உங்களோட வாழ்க்கையை யோசிக்கிறீங்க? சில பேர் சொல்லுவேன், நான் தான் பாஸ்டர் இந்த உலகத்திலேயே படு தோல்வி அடைந்தவன், நான் தான் பாஸ்டர் இந்த உலகத்திலே வேஸ்டானவன், நான் தான் இந்த உலகத்தில் எந்த பிரயோஜனம் இல்லாதவன். சில பேர் சொல்லுவாங்க, என்ன போல வேறு யாருமே இல்லை, உன்னை போல வேறு யாரும் இல்லை தான், நீ தான் இருக்கிற ஆண்டவருக்கு. ஆமென். நான் தான் வேஸ்டானவன், நான் தான் பிரயோஜனம் இல்லாதவன். சில பேர் சொல்லுவாங்க. 10 வருஷம் 15 வருஷம் ரட்சிக்கப்பட்டவங்களும் ஆய்த்தா பேச்சு. அவங்களோட பேச்சு என்னது? தோல்வி ஃபர்ஸ்ட். குடும்ப வாழ்க்கை வேலை இல்லை, தொழில் வேலை இல்லை. நல்ல விலையும் கொள்ளுங்க. எனக்கு அன்பானது பிள்ளைகளே, நான் மறுபடியும் சொல்றேன், நாங்கள் தோல்வி, நாங்கள் பிரச்சனை மத்தியில் இருக்கிறதல்ல பிரச்சனை. நல்ல விலையும் கொள்ளுங்க. நீங்க பிரச்சனையோடு இருக்கிறதல்ல பிரச்சனை. நான் கேட்குறேன், இந்த 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 சபையில், இந்த கூடாரத்துக்குள்ள பிரச்சனை இல்லாதவங்க யாராவது இருக்கீங்க? சொன்ன கரங்கள் உயர்த்துங்களே. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைப்பா சொல்றவங்க, அப்படிப்பட்டவங்க கரங்கள் உயர்த்துங்களே. யாருமே இல்லை. நல்ல விலை கொள்ளுங்க. நீங்க பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த பிரச்சனை தீர்க்கக்கூடியதான தேவனை நீங்க அறியாது இருக்கிறீங்க தானே, அதுதான் பிரச்சனை. அந்த பிரச்சனை இருந்து உங்களை வெற்றி தரக்கூடியதான தேவனை நீங்க அறியாது இருக்கீங்க தானே, அதுதான் பிரச்சனை. நான் தேடுகிற தேவன், நான் விசுவாசிக்கிற தேவன், அவர் என் வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் வெற்றியை தர முடியும் என்று சொல்லி நீங்க நினைக்காம இருக்கீங்க தானே, அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய தோல்வி. நீங்க பிரச்சனை இருக்கிறதால பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. நல்ல விலையும் கொள்ளுங்க. நிறைய பேர் நினைச்சு கொண்டு இருக்காங்க, ஓ நான் பிரச்சனை இருக்கிற பாஸ்டர், நான் போராட்டத்தில் இருக்கிற பாஸ்டர், நான் அந்த காலத்தில் இருக்கிற பாஸ்டர், நான் இந்த காலத்தில் இருக்கிற பாஸ்டர். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கு அநேகமான காரியங்கள் இருக்குது, அநேகமான பிரச்சனைகள், அநேகமான போராட்டங்கள் இருக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கை சொல்றது ஒரு போராட்டம் தான். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை சொல்றது ஒரு போராட்டம் தான். ஆனால் நல்ல விலையும் கொள்ளுங்க, அந்த போராட்டத்தின் மத்தியில் ஜெயம் தருகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நல்ல விலையும் கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில எல்லா பக்கம் இருளா இருந்தாலும் ஆனால் ஒரு ஒளி இருக்கிறது, உங்களை நோக்கி அது வந்து கொண்டிருக்குது. உங்களுக்கு ஒளியை தரக்கூடியதான, உங்களுக்கு அந்த ஒளியின் பாதையிலே நடத்தக்கூடியதான ஒரு தேவன் இருக்கிறார். அவரே கிறிஸ்து, அவரே இயேசு. எத்தனை பேர் அவரை பிடிச்சு கொண்டிருக்கிறீங்க? எனக்கு அன்பான பிள்ளைகளே, நல்ல விலை கொள்ளுங்க. அவரை நீங்கள் பிடித்து கொண்டிருக்கிற வேளையில உங்களுடைய வாழ்க்கையில எல்லா தோல்விகளும் வெற்றியை தரக்கூடிய தேவன் அவரே. ஆமென். பாருங்க, இதோட வசனம் நம்ம விரைவா போவோம். இதோட வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினூடாக மட்டுமே நமக்கு ஜெயம் இருக்கிறது. அவருடையதான அவருக்குள்ளாகவே நமக்கு ஜெயம் நமக்கு வந்திருக்கிறது. நீங்க எப்ப நீங்க ஆண்டவரை விசுவாசிங்களோ, அந்த கிறிஸ்துவை விசுவாசிங்களோ, அப்பவே உங்களுடைய வாழ்க்கையில ஜெயம் வந்துருச்சு. பிரச்சனை வந்து நம்முடைய மனப்பான்மை, நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய காரியங்கள் நிமித்தமாகவே அந்த ஜெயத்தின் பாதையில போக முடியாமல் இருக்கிறோம். எனக்கு அன்பான பிள்ளைகளே, நல்ல விலை கொள்ளுங்க.
நாங்கள் தேவனால் பிறந்தபடியினால் நாங்களே உலகத்தை ஜெயிக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாகவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பக்கம் ஜெயம் இருக்கிறது. அதானே அந்த கதையில் நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த சிங்கம் பசினால அந்த மானை பிடிக்கிறனால பிடிக்கலாம் போயிடுச்சு. அந்த சிங்கம் நினைச்சு, இந்த மானை நான் பிடிக்கிறாட்டி என் ஜீவன் என் உயிர் போயிடும். அதுக்குள்ள ஒரு வைராக்கம் வந்துச்சு, நான் எப்படியாவது இந்த மானை நான் பிடிப்பேன், நான் எப்படியாவது இந்த மானை பிடிச்சி நான் உயிர் வாழ்வேன் என்றதானே அந்த மனப்பான்மை அந்த சிங்கத்துக்கு இருந்துச்சு. அதனால தான் 3வது நாளில் அந்த மான் அந்த சிங்கம் பிடிக்க முடியாம போயிடுச்சு. ஹல்லேலூயா. இன்று நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நாம் நினைக்க வேண்டும், ஓ ஜீவன் எனக்கு சொந்தமானது, வெற்றி எனக்கு சொந்தமானது, ஜெயம் எனக்கு சொந்தமானது, ஆசீர்வாதம் எனக்கு சொந்தமானது என்று சொல்லி நாங்கள் எப்போ நம்ம வாழ்க்கையில அந்த மனப்பான்மையோடு நம்ம இந்த கிறிஸ்தவ பயணத்தில் போறோமோ அப்போது தான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்துக்கிறது அந்த வெற்றியின் பாதையில் நம்ம முன்னோக்கி போட முடியும். ஹல்லேலூயா, ஆமென். நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. ஜெயம் தருகிற கிறிஸ்து, வேதம் சொல்கிறது, அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எல்லா துரைத்தனங்களும் அதிகாரங்களையும் முறித்து கொண்டு அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவனா சிலுவையில் அவர் வெற்றி சிறந்த படினால அவருடைய பிள்ளைகளை அவரால் பிறந்ததான நாம் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி இருக்கிறது. அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில தோல்வி சொல்லி நீங்க என்ன நினைச்சு கொண்டிருக்கீங்க? தோல்வி சொல்லி சொல்லுங்களே. இந்த மனுஷன வாழ்க்கையில தோல்வி சொல்லி நினைச்சு கொண்டிருக்கிற காரியங்கள் என்ன? நீங்க எதுல தோல்வி அடைஞ்சிருக்கிறீங்க? எது நீங்க தோல்வி சொல்லி நினைச்சு கொண்டிருக்கீங்க? இல்ல பாஸ்டர், அவர் 2 மத்து வீடு கட்டிருக்கார், நான் இப்படித்தான் குடிசையில் இருக்கிறேன், நான் தோல்வி. இல்லாட்டி அவர் அவன் குடும்பம் நல்லா இருக்குது பாஸ்டர், என் குடும்பம் இப்படி இருக்குது பாஸ்டர், அதனால தோல்வி பாஸ்டர். அவரோட குடும்பத்தில் ஒரு நோய் இல்லை பாஸ்டர், என் குடும்பத்தில் ஒரே நோய் பாஸ்டர், அதனால தோல்வி பாஸ்டர். அது எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் தோல்வி இல்லைப்பா. நல்லா சொல்லுங்க, இந்த உலகத்தின் காரியங்கள் உங்கள் வாழ்க்கை பக்கத்தில் சொல்லுங்க, இந்த உலகத்தின் காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில் தோல்வி இல்லை. உங்களோட சௌர பார்த்து சொல்லுங்க, இந்த உலகத்தின் காரியங்களை பார்த்து நீங்க நினைக்க வேண்டாம் தோல்வி அடைஞ்சிட்டீங்க சொல்லு. நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை ஆயிட்டான், அதுதான் அவங்க நினைச்சு கொண்டு தோல்வி அடைஞ்சிட்டேன். இந்த வாழ்க்கை எல்லா பக்கம் தோல்வி இல்ல, அது இல்ல தோல்வி. நீங்க கிறிஸ்துவ அறியாதது உங்க வாழ்க்கை இருக்கிற தோல்வி. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? இந்த உலகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கலாம், பெற்றுக்கொள்ளாதிருக்கலாம், அது இல்லை உங்களோட வாழ்க்கையில தோல்வி. நீங்க அந்த ஜெயந்தர கிறிஸ்துவை அறியாதது தான் உங்களோட வாழ்க்கையில தோல்வி. ஹல்லேலூயா. விளங்குதான் நான் உங்களுக்கு சொல்றதான காரியம். நீங்க அதை பிடிச்சு கொண்டீங்க, நீங்க சொன்னா உங்களோட வாழ்க்கையில அன்பான பணம் முன்னோக்கி செல்லலாம். என் தேவ பிள்ளைகளே, அதிலிருந்து வெளியே வாங்க, அந்த மனப்பான்மை வெளியே வாங்க. இன்று அநேகர் துக்கத்தோடு இருக்க காரணம் என்ன? மற்றவங்களை பார்த்து பார்த்து துக்கம் அதுதான் துக்கம் உங்களோட வாழ்க்கையில. மற்றவங்களோட குடும்பம் பார்த்து துக்கம், வேதனை. பாஸ்டர், அவங்க குடும்பம் பாருங்களேன், அவங்களோட பிள்ளைகளை பாருங்களேன், அவங்களோட வாழ்க்கை பாருங்களேன் பாஸ்டர். என்ன வாழ்க்கை பாருங்களேன் பாஸ்டர், என் குடும்பத்தை பாருங்களேன் பாஸ்டர், என் வீட்டை பாருங்களேன் பாஸ்டர், என் தொழிலை பாருங்களேன் பாஸ்டர், என் வாகனத்தை பாருங்களேன் பாஸ்டர். அன்பானவர்களை நல்ல விளங்கிக் கொள்ளுங்க, அது எந்த நீங்க சாகும் வர காட்டி அந்த பிரச்சனை உங்களோட வாழ்க்கையில் இருக்கும். நீங்க இந்த உலகத்தில் சாகும் வர காட்டி அந்த பிரச்சனையோடு உங்களோட வாழ்க்கையில் இருக்கும். நீங்க மற்றவங்களோட குடும்பம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க, அந்த துக்கம் எப்போ உங்களோட வாழ்க்கையில் இருக்கும். ஆனா எப்ப அந்த துக்கம் உங்களோட வீட்டுக்கு நீங்க போகும் சொன்னா, நீங்க எப்ப அந்த கிறிஸ்துவை பிடிச்சு கொள்றீங்களோ, அந்த ஜெயந்தர கிறிஸ்துவை நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, அப்பதான் உங்களோட வாழ்க்கையில் வெற்றி மனப்பான்மை உங்களுக்கு வரும். அது வரக்காடி உங்களுக்கு வெற்றி மனப்பான்மை வராது.
நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாள் துக்கத்தோடு தான் இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் விளங்குது? எனக்கு அன்பான பிள்ளைகளே, அவரை பிடிச்சு கொள்ளுங்க, அவரை பிடிச்சு கொள்ளுங்க, அவரை விட்டுறாதீங்க. அவரை பிடிச்சுக்கொண்டு நீங்கள் உங்களோட பயணத்தை நீங்கள் போறீங்க சொன்னால், நான் சொல்கிறேன், உங்களோட வாழ்க்கையில் என்ன துன்பம் எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் விழுந்து போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தியம் நம்மளை என்ன செய்ய, நம்மளை பலப்படுத்தும். தேவனுடைய சத்தியம் நம்மளை முன்னோக்கி கொண்டு செல்லும். தேவனுடைய சத்தியம் நம்ம வாழ்க்கையில் முன்னோக்கி நடத்தும். பாருங்க, அதுதான் வெளிப்படுத்த சொல்லப்பட்டிருக்கு, ஜெயம் கொள்கிறவன் அவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான். அப்படின்னா எனக்கு அன்பான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எல்லா ஜெயத்துக்கு ஒரு ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். எல்லாம் நமக்காக வச்சிருக்கிறார். அதை நீங்க விசுவாசிங்க. அப்போது நீங்க பரலோகத்தில் மட்டுமல்ல, இந்த உலகத்திலும் நீங்க ஜெயம் உள்ளவர்கள் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இதோட வசனம் சொல்கிறது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 36-37 வசனத்தை வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 36-37. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாக்குலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஹல்லேலூயா, ஆமென். கொஞ்சம் சபையா நம்ம எழும்பி நிற்போம். எல்லாரும் எழும்புங்க. இப்போ இந்த வசனத்தை வாசிக்கிற இடத்துல இந்த வசனத்தோடு நீங்களும் சொல்ல போறீங்க. என்ன சொல்ல போறீங்க? இந்த வசனத்தை இப்போ அந்த சாந்தனை வாசிப்பாங்க, அந்த வசனத்தோட இப்போ நீங்களும் என்ன சொல்லணும், அதை நீங்கள் சொல்லணும். ஆமென். ரெடியா? எல்லாம் வாயத்தோட சத்தமாக சொல்லணும். ரைட். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாக்குலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஹல்லேலூயா, ஆமென். நாங்கள் யாரும் வந்து கொள்ளும், நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெய கொள்கின்றவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபத்திரவமோ வியாக்குலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ எது வந்தாலும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாங்கள் முற்றிலும் ஜெய பெற்றோம். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு நம்ம எந்த சூழ்நிலையில் அவருடைய அன்பு நம்மளை வாழ வைக்கும். ஆமென். நல்ல விலை கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நல்ல அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை பிடிச்சு கொள்ளுங்க. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு கிடைக்காத காரியம் குறித்து கவலைப்பட வேண்டாம். ஆமென். கவலை ஏன் நம்மளை எப்பவும் அது என்ன செய்யும், நம்மளை நோய் உள்ளவனாக மாற்றும். கவலை நம்மளை என்ன செய்யும், நம்மளை கீழே தள்ளும். போன கிளை பாஸ்டர் விஜயகுமார் படிச்சு கொடுத்தாரு இல்லையா? கவலை நம்முடைய வாழ்க்கையில எல்லா பக்கமும் அது நெருக்கி போடும். கவலை அந்த முள்ளு என்ன செய்யும், நம்மளை நெருக்கி போடும். அந்த மரம் வளர முடியாதபடிக்கு அந்த கவலை அந்த முள்ள அந்த மரத்தை அப்படியே நெருக்கி போடும். எனக்கு அன்பானது பிள்ளைகளே, அப்படின்னா நம்ம எப்போ ஜெயமுள்ள பிள்ளைகளாக நம்ம தேவன் சமூகத்தில் மாற வேண்டும்.
அவரை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவருக்குள்ள நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். அவருக்குள்ள நம்முடைய வாழ்க்கையை கட்டியெழுப்ப வேண்டும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலை வெற்றி இருக்கிறது. அதான் நாங்கள் பார்த்தோம், மார்த்தாள் அநேக காரியங்கள் குறித்து கலங்கி கொண்டிருந்தாள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னால் தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிவு செய்தால் அவருடைய பாதத்தில் விழுந்திருக்கிறது. நீங்களுடைய வாழ்க்கையில் ஜெயம் பெற வேண்டும் சொன்னா அவருடைய பாதத்தில் இருக்க பழகுங்க, அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க பழகுங்க. அப்போது நீங்க தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற வேளையில அவர் உங்களுக்கு ஜெயத்தின் மனப்பான்மை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அந்த பிரச்சனை மத்தியில் போறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு பலத்தை தருவார். அந்த நோய்கள் மத்தியில் போறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு பலத்தை தருவார். அந்த அந்த எல்லா சூழ்நிலைகள் மத்தியில் போறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு பலத்தை தருவார். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது சிக்லாலிருந்து அவங்க வரும்போது பட்டணம் அமிலேக்கியர் வேறு ஜாதிகள் வந்து பட்டணம் சுட்டெரித்தார்கள். பிள்ளைகளையும் அவருடைய மனைவிமார்களையும் எல்லாரையும் கொண்டு போயிட்டாங்க. தாவீது வந்து அவனுடைய மனிதர்கள் வந்து தனக்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதார்கள். தாவீதும் அவரோடு இருந்தவர்கள் தனக்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதார்கள். கடைசியில் எல்லாரும் சேர்ந்து தாவீதை கல்லெடுத்து தாவீதுக்கு விரோதமாக எழும்ப தொடங்கிட்டாங்க, வீச தொடங்கிட்டாங்க. அந்த எல்லா சூழ்நிலையும் தாவீது எப்படி இருந்தான்? கர்த்தருக்கு தன்னை பலப்படுத்திக் கொண்டு வேறும் சொல்கிறது. அந்த சூழ்நிலையில பிள்ளைகள் இல்லை, மனைவி இல்லை, இருக்கிற ஜனங்கள் அவங்க விரோதமாக எழும்பினாங்க. எல்லா சூழ்நிலை மத்தியிலையும் தாவீது இருக்கிறான். வேதம் சொல்கிறது தாவீது கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்திக் கொண்டான். அதுதான் அவனுக்கு தேவனுக்கு இருக்குதான் அறிவு. நான் சொன்னேன், பிரச்சனை மத்தியில் இருக்கிறதல்ல பிரச்சனை, நீங்கள் பிரச்சனை மத்தியில் இருக்கிறது அல்ல பிரச்சனை. அந்த பிரச்சனை தீர்க்கக்கூடியதான அந்த தேவ பலன் அறியாது இருக்கிறதான் பிரச்சனை. எனக்கு அன்பான பிள்ளைகளே, நல்ல விளையம் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார், கர்த்தர் உங்கள் மத்தியில் இருக்கிறார், உங்கள் அருகில் இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். அந்த ஜெயந்தா இருக்கிற தேவன். அப்படின்னா நீங்க எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்க? நீங்க எதை குறித்து போராடி கொண்டிருக்கிறீங்க? நீங்க எதை குறித்து நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க? நல்ல விளையம் கொள்ளுங்க. நமக்கு ஜெயம் தருகிற தேவன். ஆமென். அவரை விசுவாசிப்பதன்றி, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன்றி இந்த உலகத்தை ஜெயம் பெற்றவன் யார்? யாருமே ஜெயம் பெறல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக நான் வசனத்தை வாசி நான் முடிக்க விரும்புகிறேன். நான் வாசிப்போம். யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு கலை தட்டுவோம் தேவனுக்கு. ஹல்லேலூயா. நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன். நம்முடைய தேவன் அவர் தோல்வி அடைந்த தேவன் அல்ல. ஏசாயா புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, மரணம் அவரை விழுங்க முடியாம போயிருச்சு. மரணம் அவரை விழுங்க முடியாம போயிருச்சு. அவர் தன் ஜனத்தின் கண்ணீரை துடைப்பார் என்று சொல்லி, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவர் சிலுவையிலே ஜெயம் எடுத்தார். அவர் சிலுவையிலே எல்லா காரியத்திலையும், எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இந்த உலகத்தில் எல்லா காரியங்களிலும் வெற்றி சிறந்தார். உங்களுக்கு வருகிற நோயிலிருந்து அவர் வெற்றி சிறந்தார். உங்களுக்கு வருகிற பிரச்சனை வெற்றி சிறந்தார். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் வெற்றி சிறந்தார். உங்களுடைய எல்லா காரியத்தில் அவர் வெற்றி சிறந்தார். அப்படின்னா நீங்க யாரை நோக்கி பார்க்கணும்?
அந்த சிலுவை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. அந்த வெற்றி சிறந்ததான அந்த தேவனை நோக்கி பாருங்க. நம்ம அவருடைய பிள்ளை. உங்களுடைய வாழ்க்கை தோல்வி வருகிற எல்லா சந்தர்ப்பத்தில் நீங்க அந்த வெற்றி சிறந்தான தேவனை நோக்கி பாருங்க. அந்த வெற்றி நமக்கு உரிமை. ஆமென். அது நமக்கு சொந்தமானது. உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்காத காரியங்கள் குறித்து கலங்கி கொண்டிருக்க வேண்டாம். அது நீங்க ஒவ்வொரு நாளும் கலக்கத்தோடு இருக்க வரும். ஒவ்வொரு நாளும் கலக்கத்தோடு இருக்க வரும். ஒவ்வொரு நாளும் துக்கத்தோடு இருக்க வரும். அது சாகு வர முடியாது. அதை மறந்து வெற்றி உள்ள தேவனை நோக்கி பாருங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருக்கலாம் உங்களுக்கு. ஹல்லேலூயா. நீங்க அந்த வெற்றி தருகிற தேவனை நோக்கி நீங்க ஒவ்வொரு நாள் பார்க்கிற வேளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா உங்களுக்கு இருக்க முடியும். ஆமென். நீங்க நினைக்க வேண்டாம், பாஸ்டர் நம்மள ரொம்ப உசுப்பேத்துறாரு அப்படி இல்லை. தேவனுடைய வசனத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கின்றேன். தேவ வசனத்தை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இது என்னுடைய வார்த்தையால் தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை. நீங்க இது என்னுடைய வார்த்தை நீங்க நினைக்கீங்க சொன்னா உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. இது நீங்க தேவனுடைய வசனம் என்று ஏற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தை என்று ஏற்றுக்கொள்ளுங்க. இது நான் பேசிக்கொண்டிருக்கேன்னு சொன்னா அதுல எந்த பிரயோஜனம் இல்லை. இது தேவனுடைய வார்த்தை என்று சொல்ல உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நல்ல விலையை கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கை வெற்றி தரவே தேவன் விரும்புகிறார். ஆமென். வெற்றியுள்ள பிள்ளைகள் நாங்கள், ஜெயம் பெற்ற பிள்ளைகள், நாங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். ஜெயமே எங்களுக்கு உறுதி. ஆமென். எங்களுக்கு சர்டிபிகேட், ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுத்துட்டார் நமக்கு. நீ ஜெயம் பெற்றவன் இல்லையா? இப்போ நம்ம ஸ்கூலில் நம்ம ஓட்டப்பந்தயத்தில் நம்ம ஓடுகிற வேளையில் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இல்லையா? ஒரு சர்டிஃபிகேட். 100 மீட்டரில் நீ 2வது இடம், 100 மீட்டரில் 1ஆம் இடம். எனது 5 சர்டிஃபிகேட் இருக்குது ஸ்கூல் காலத்தில். ஓடி கொடுத்தாங்க. ஓட்டப்பந்தயத்தில் 2ஆம் இடம். அப்போ நல்லா ஓடு, இப்போ நான் ஓட இல்லாது. ஆமென். இப்போ நமக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க நமக்கு. ஏன்? இதுதான் உனக்கு உறுதி. நீ 2வது இடத்துல பெற்றுட்ட, நீ 1ஆம் இடம் பெற்றுட்ட, இந்த இதுதான் உறுதி சர்டிஃபிகேட். அதே போல ஆண்டவர் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு. நீ ஜெயம் பெற்றவன். ஆமென். நீ ஜெயம் பெற்றவன் சொல்ல ஆண்டவர் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. நல்ல விலையை கொள்ளுங்க. அப்படின்னா நம்ம எதை குறித்து துக்கத்தோடு இருக்கிறோம்? நம்ம எதை குறித்து போராடி கொண்டிருக்கிறோம்? நம்ம எதை குறித்து கவலையோடு இருக்கிறோம்? அந்த தேவனை நோக்கி பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. இத்தனை சத்தியம் விளங்குது உங்களுக்கு. இந்த சத்தியத்தை படிங்க, இந்த வசனத்தை தியானம் செய்யுங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை நடத்துவார். நமக்காக மேலான ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார், மேலான காரியங்களை வச்சிருக்கிறார். அதை இழந்து போயிடாதீங்க. அதை உங்களுடைய பலவீனத்தினால் இழந்து போயிடாதீங்க. உங்களுடைய அவிசுவாசத்தினால் இழந்து போயிடாதீங்க. உங்களுடைய தோல்வியின் மனப்பான்மையினால் இழந்து போயிடாதீங்க. நாங்கள் எப்பவும் ஜெயம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சத்தியம் விளங்குது? எத்தனை பேர் விளங்கி கொண்டுங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த